ஆன்லைன் ரிவ்யூஸ் ஃபேக்கா ரியலா? 100% ரியல் கிடையாது. இன்றைக்கி நிறைய பெய்ட் மார்க்கெட்டிங் ரிவ்யூஸ் வந்துருச்சு. சார் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறீங்க விற்கிறீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களோட ரேட்டிங்கை ஏற்றி கொடுக்குறேன். லோன் எடுக்கிறது தப்பு கிடையாது. 50%க்கு மேலே லோன் போகாதீங்க. இப்போ ஒரு சில விஷயம் ட்ரெண்டாக இருக்குது. சார் 100% லோன் எடுத்து போகிறது வந்து நீங்கள் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அது சில பேர் ஏமாற்றணும்னு நினச்சா ஏமாற்றிடுவாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்தா மக்கள் அந்த நேரத்தில் வருவாங்க. நீங்கள் டிஸ்கவுண்ட் நிறுத்திட்டீங்கன்னா வேறு யார் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போயிடுவாங்க. டிஸ்கவுண்ட் வச்சு கடையை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய மடத்தனம். நான் ப்ரௌனி போட்டுட்ருக்கேன், கமிஷன் இருக்கிறதுனால 100 ரூபாய்க்கு விற்கிறேன், உள்ளுக்குள்ள கடைக்காரர் வந்து நான் ப்ரௌனி போட்டு விற்கிறேன் 50 ரூபாய்க்கு கொடுக்குறேங்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் சார்? நீங்கள் வந்து ரெவன்யூ ஷேரிங் மாடலில் போனீங்கன்னா ஓனரை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதாவது விற்கிற காசு பூராமே நமக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் தான். அப்பா 100 ரூபாய்க்கு தோசை என்னப்பா இருக்குது அப்படிங்கிறீங்க. தோசைக்கு உங்களுக்கு செலவு 20 ரூபா 30 ரூபா ஆகுதுன்னு வச்சுங்களேன். கேஸ் செலவை சேர்த்து மாச சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 45,000 வரைக்கும் சர்வ சாதாரணமாக தமிழ்நாட்டில் கேட்குறாங்க. ரிப்ளைட் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இந்த ஷோ இன்ஃபினிட்டி ஃபுட் டாக்ஸ். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமியோட ஃபவுண்டர் சிதம்பரம் சார் தான் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஓனாக இன்ஸ்டாகிராமில் ரீல் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுது சார். இப்போ எங்கள் பிஸ்னஸ்க்கெல்லாமே நாங்கள் பண்ணுறோம் இல்லையா, பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகுது. ஹைப்ரிட்டாக வச்சுக்கணும், வெளியும் பண்ணணும் நீங்களும் பண்ணணும். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் வச்சு ஃபுட் பிளாகர் கூப்பிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. அது ஹெல்ப் பண்ணுமா ஹாமா சார்? சார், இன்ஃப்ளூயன்சர் வச்சு ரீல் போடுறது தப்பே கிடையாது. அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தாராளமாக பண்ணலாம். ஆனால் மாதம் இன்ஃப்ளூயன்சர் வந்து ரீல்ஸ் போட்டால் தான் என் கடை ஓடுன்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் டேஸ்ட்டை தான் ஆட்களை சம்பாதிக்கணும். இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்றது அவேர்னஸ்க்காக ஓகே, இந்த இடத்துல நான் கடை திறந்துருக்கேன், இந்த சாப்பாடெலாம் நான் சர்வ் பண்ணுறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஓகே. இது மாதம் நிறைய பேர் பண்ணுறாங்க. 30,000 ரூபா பட்ஜெட்டு, 50,000 ரூபா பட்ஜெட், சாதாரணமாக 1,50,000 2 லட்சம் கேட்குறதுக்குலாம் இன்றைக்கி ஆள் இருக்குது. நான் சென்னை மட்டும் சொல்லலை, மற்ற ஊர்லேயுமே 40,000 50,000 வந்து நாக்கு குசாமல் கேட்குறாங்க. கேரண்டீட் வியூ போகுமான்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது, பிஸ்னஸ் கேரண்டியானா அதுவும் எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் நிலமை. ஸோ நீங்கள் இனிஷியலாக நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸரை நம்பி பண்ணலாம். அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதையே பொழப்பாக வச்சுக்கூடாது. ஓகே, அதேமாரி ஃபுட் பிளாகர்ஸ்னு இருக்காங்க. அவங்களோட ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் போய் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு நல்லா சொல்லுவாங்க. அவங்கள கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறது நல்லதா சார்? பெய்ட் ரிவ்யூ தான் சார் பண்ணுறாங்க. ஒன்றா விட்டு போடுவாங்க, எடிட் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும். அது தப்பு கிடையாது தான் சொல்கிறேன். இனிஷியலாக பண்ணிக்கலாம் சார். பிராண்டிங்னா என்னென்னு மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். பிராண்டிங் அப்படின்னா சார் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்டு. இப்போ நாங்களாம் வந்து பெரிய நிறுவனம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து வளர்ந்து வர நிறுவனம். இன்றைக்கி ஏன்ட்ட மக்கள் வந்து வராங்க இல்லையா, 3 கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க, திருப்பி ஒரு மாதம் 2 மாதத்தில் வேறு ஒரு 3 கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. எங்கள் ஆன்லைன் கிளாஸ் வாங்குவாங்க, ஒரு 2 கிளாஸ் வாங்குவாங்க, உடனே இன்னொரு 4 கிளாஸ் வாங்குவாங்க. இது எல்லாமே ட்ரஸ்ட்டு. ஸோ நம்பிக்கை தான் பிராண்டிங். உங்களை நம்பணும் மக்கள். ஸோ நம்ம இன்ஃப்ளூயன்சர்லாம் வச்சு பண்ணுறதை பார்த்துருக்கோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு லலிதா ஜுவல்லரிலாம் ஓனரே வந்து அவர் பிராண்ட் இது பண்ணுவார், சரவணா ஸ்டோரில் அவரே வந்து பண்ணுவார். அந்தமாதிரி ஆட் பண்ணுறது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா சார்? பர்சனல் பிராண்டிங் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார். நீங்கள் பெரிய லெவலில் ஸ்கேல் அப் பண்ணும்போது நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் தேவையில்லை, ஓகே, மெனக்கட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வளர்ந்து வரீங்க, ஃப்ரான்ச்சைஸிலாம் கொடுக்க போகிறீங்க, ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் முகத்தை காட்டி மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராண்ட் பேர் நினச்சா உங்கள் முகம் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது எப்படி சார்? நெகட்டிவ் ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் சார் ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக சொல்ல, பாம்பை பார்த்து ஐயோ அம்மான்னு கத்தக்கூடாது. பாம்பை பார்த்துட்டீங்க வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை அடிக்கணுமா இல்லை ஆளை கூப்பிட்டு பிடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து செயல்படணும். ஆன்லைன் ரிவ்யூஸ் ஃபேக்கா ரியலா? 100% ரியல் கிடையாது. இன்றைக்கி நிறைய பெய்ட் மார்க்கெட்டிங் ரிவ்யூஸ் வந்துருச்சு. அமேசான் மாதிரி வெப்சைட்டுக்கே எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. சார் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறீங்க விற்கிறீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களோட ரேட்டிங்கை ஏற்றி கொடுக்குறேன். அதாவது ஃபேக்காக டெலிவரி நடக்கும். யார் விற்கிறாங்களோ அவங்களே பொருளை வந்து காசு கொடுத்து ரீச் பண்ண வைப்பாங்க. ஃபுட்டுக்கு இதே தான். நார்த்தெல்லாம் ஆள் இருக்குது. 4 ஸ்டார் ரேட்டிங் போட இந்த ரேட்டு, 5 ஸ்டார் ரேட்டிங் போட அந்த ரேட்டு. ஸோ எனக்கெல்லாம் அதில் வந்து பெரிய நிறுவனங்கள் தப்பு பண்ணுறதில்ல சார். சின்ன சின்ன நிறுவனங்கள் பெய்ட் ப்ரமோஷனுக்கு போகிறாங்க. பெய்ட் ப்ரமோஷனாக இன்ஃப்ளூயன்சர் கொடுத்தா பரவாயில்ல, பெய்ட் ப்ரமோஷன் நீங்கள் வந்து கூகுளுக்கே தெரியாமல் நம்ம பண்ணுறோம். ஆஃபர்ஸ் கொடுத்தா பிஸ்னஸ் நல்லா ஓடுன்றாங்களே, உண்மையாக? இல்லை சார், டிஸ்கவுண்ட் கொடுத்தா மக்கள் அந்த நேரத்தில் வருவாங்க. நீங்கள் டிஸ்கவுண்ட் நிறுத்திட்டீங்கன்னா வேறு யார் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போயிடுவாங்க. டிஸ்கவுண்ட் வச்சு கடையை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய மடத்தனம். மெனு டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்டா? மெனு டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அதாவது வெரைட்டியிலிருந்து ப்ரைஸிங் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்.
ரெண்டுலேயும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். வெரைட்டி அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறையா வெரைட்டி நிறையா சேல்ஸ் அப்படின்னு. நிறையா வெரைட்டி நிறையா சேல்ஸ்லாம் கிடையாது. உங்களோட ஆப்ரேஷன்ஸை இன்னும் டஃப் பண்ணிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐட்டத்தை சுருக்கி வச்சுங்க. வெரைட்டி கண்டிப்பாக கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்லலை. கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பர்கர் அப்படின்னா 25 பர்கர் கொடுக்கக்கூடாது, 4-5 பர்கர். சாண்ட்விச்சா ஒரு 5-6 சாண்ட்விச், 10 வரைக்கும் போங்களேன், தப்பு கிடையாது. மில்க் ஷேக்காக ஒரு 10, 40 மில்க் ஷேக் கொடுக்குறேன், 50 மில்க் ஷேக் கொடுக்குறேன். அவன் கதை படிக்கிற மாதிரி கஸ்டமரால் படிக்க முடியாது இல்லையா? இப்போ ப்ரைஸ் ஆங்கரிங் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். PVR போகிறோன்னு வச்சுங்க. எடுத்துக்காட்டுக்கு 50 ரூபாவில் ஸ்டார்ட் ஆகுது பாப்கார்ன் வச்சுக்குவோம். 50 ரூபாய்க்கு சின்ன சைஸ், 100 ரூபாய்க்கு மீடியம் சைஸ், 150 ரூபாய்க்கு லார்ஜ். நம்ம எதை பார்த்துட்டு போவோம்? அப்பா 50 ரூபாவில் ஸ்டார்ட் ஆகுது பாப்கார்னு கிட்டக்க போவோம். ஒரு ஃபேமிலின்னு வச்சுங்க. என்ன பண்ணுவோம்? ஒரு 2 அடல்ட்டு ஒரு குழந்தை அப்படின்னா 50 ரூபா அது பத்தாதே, 100 ரூபாய்க்கு போயிடலாமான்னு யோசிப்பீங்க. 100 ரூபாய்க்கு போகும்பொழுதே 150 ரூபா பரவாயில்லையே அப்படின்னு தோணும். இதை தான் நாங்கள் ப்ரைஸ் ஆங்கரிங்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த 50 ரூபா வந்து ஒரு ஆள் சாப்பிட்ருவாங்க. அந்த 100 ரூபாங்கிறது டம்மி ப்ரைஸிங் மாதிரி இருக்கும். எல்லாருமே அந்த 150 ரூபாய்க்கு தான் போவாங்க. ஓகே, சேல்ஸில் பேக்கேஜிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது? அதாவது காசுக்கு ஏற்ற தோசை சார். நீங்கள் வந்து பிராண்டிங்கே போடாமல் உங்களோட கேரி பேக்கை நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் ரேட்டு சீப்பாக வச்சு கொடுக்கும் பொழுது. நீங்கள் வந்து ப்ரீமியம் பிராண்டிங் போகிறீங்க அப்படின்னா அவங்க ப்ரைஸ் வந்து ப்ரீமியமாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. நீங்கள் கேக்கு கொடுக்குற பையே ஒரு நல்ல ஒரு கார்ட்போர்டில் செய்கிற பை 40 ரூபா 50 ரூபா வந்துடுது. நீங்கள் 5000 பை 10,000 பை அடித்தாலுமே 40 ரூபா வந்துடுது. நீங்கள் கேக்கே 500 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, 10% பேக்கேஜிங் தேவையா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எல்லாத்தையும் கஸ்டமர்ஸில் தான் கட்ட போகிறீங்க. ஸோ அதனால் ப்ரீமியம் ப்ரைஸிங்னா பேக்கிங் ப்ரீமியமாக இருக்கட்டும். சீப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னா பேக்கிங் பற்றி நல்ல பேக்கிங்காக இருக்கணும். பர்சன்டேஷன் வந்து பெருசாக உங்கள் பிராண்டிங்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும்னா எவ்வளோ சொல்கிறீங்க? ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சார். இப்போ நான் சொல்கிற கேஃபே க்ளவுட் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா 15,000 20,000 ரூபா இருந்தால் போதும். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே பாதி ஐட்டம் இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்கும், அடுப்படி செட்டப் இருக்கும். இதில் 1-2 எக்யூப்மெண்ட் சேர்த்துக்கிட்டு கேஃபே மாடல்லாம் போனீங்கன்னா 15,000 20,000 ரூபா போதும். அதே மாதிரி நீங்கள் கார்ட் மாடல் போனீங்கன்னா எந்த கார்ட் போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. 30,000 லட்ச ரூபா வரைக்கும் போகும். ஒரு பானிபூரி கார்ட்னா 30,000 ரூபா. ஒரு KFC ஸ்டைல் சிக்கன் கார்ட்டுன்னா 65,000 1 லட்ச ரூபா வரைக்குமே போயிடுது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அதே மாதிரி ஷாப் மாடல் அப்படின்னா 4-5 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அட்வான்ஸ் கொடுக்குறோம், இன்டீரியர் இருக்குது, திருப்பி எக்யூப்மெண்ட்டு, ஃபர்னிச்சர் நிறையா இருக்கும், சீட்டிங் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1 lakh ப்ராஃபிட் ரியலிஸ்டிக்கா? ஈஸியாக சம்பாதிக்கலாம் சார். 1 lakh ப்ராஃபிட் வந்து ரியலிஸ்டிக் தான். சாதாரணமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1.5 லட்சத்துக்கு மேலே லாபம் சம்பாதிக்கிற பசங்க நிறையா பேர் இருக்காங்க. ஃபுட் பிஸ்னஸில் லோன் எடுக்கிறது ரைட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் லோன் எடுக்கிறது தப்பு கிடையாது. 50%க்கு மேலே லோன் போகாதீங்க. இப்போ ஒரு சில விஷயம் ட்ரெண்டாக இருக்குது சார். 100% லோன் எடுத்து போகிறது வந்து நீங்கள் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அது சில பேர் ஏமாற்றணும்னு நினச்சா ஏமாற்றிடுவாங்க இல்லையா? சின்சியராக போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர் தான். ஸோ 50% லோன் போங்க, 50% ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் போங்க. ஸோ உங்களுக்கு வட்டியே பெருசாக சாப்பிட்ரும். அதுவும் கந்து வட்டிக்கெலாம் போகக்கூடாது. ப்ராப்பரான பேங்க் லோனோ கவர்மெண்ட் லோனோ போடுறது பெட்டர். பிரேக் ஈவன் எப்போ வரும்? யூஸ்வலாக பிரேக் ஈவன் வந்து ரொம்ப ஐடியல்னு சொல்கிறது 6 மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது 3 மாதத்தில் ஒரு சில பிஸ்னஸ்க்கு வந்துடுது. ரொம்ப ரேராக முதல் மாதத்தில் வர்றது வந்து ரொம்ப சேஃபான மாடலாக இருக்கணும். இந்த ஃபுட் பிஸ்னஸில் கண்ணுக்கு தெரியாத எக்ஸ்பென்ஸ்னால் எதை சொல்வீங்க? மார்க்கெட்டிங்கை பற்றி யாருமே யோசிக்கிறது கிடையாது. ரீல்ஸ் போடுறதுக்கு லட்ச ரூபா கேட்குறாங்க இன்றைக்கி. ஸோ அதை பற்றி யாருமே பெருசாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி வேஸ்டேஜ், இதெல்லாம் நீங்கள் கடை ஆரம்பிக்கிறது முன்னாடி யாருமே கன்சிடரே பண்ணுறதில்ல. சாப்பாடு ஒன்று செஞ்சு வச்சோம்னா சாப்பாட்டி வேஸ்டேஜ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. இது ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் கற்றுக் கொடுக்குற மாடலில் எல்லாமே வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரீசனாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். அதுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த அண்ணன் போய் கேட்டிருந்தேன், எவ்வளோ நான் அதுக்கு ரெண்ட் கொடுக்குறீங்க கேட்டிருந்தேன். ரெண்ட்லாம் இல்லைப்பா, நான் சேல்ஸ் வரும் அதுலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பேன்னு சொன்னார். அது அட்வைசபிளா சார்? அதாவது 15% வந்து ஸ்டில் ஓகே. நிறையா பேர் 30%லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அபத்தம் சார். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஸ்டூடெண்ட் இப்போ ஒன்று சொன்னார், ரெவன்யூ ஷேரிங் மாடல் இருக்கேன் சார், நான் ப்ரௌனி போட்டுட்ருக்கேன், கமிஷன் இருக்கிறதுனால 100 ரூபாய்க்கு விற்கிறேன். உள்ளுக்குள்ளே கடைக்காரர் வந்து நான் ப்ரௌனி போட்டு விற்கிறேன் 50 ரூபாய்க்கு கொடுக்குறேங்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் சார்? நான் வந்து கோல்ட் காஃபி போடலாமான்னு கேட்டேன். இல்லை மில்க் ஷேக் நீ போடுற, அது மட்டும் போடு, கோல்ட் காஃபி நான் போடுறேங்கிறாரு. இந்த மெனுவில் நிறைய பிரச்சனை வருது. நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி. நான் பண்ணுற இடத்தையும் அவர் போடுறாரு அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ரெவன்யூ ஷேரிங் மாடலில் போனீங்கன்னா ஓனரை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவன் சொல்ல தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தலையெழுத்தாயிரும். அப்புறம் நீங்கள் வெளியே வர மாதிரி இருக்கும். அப்புறம் 100% ஐட்டத்தையும் அவன் போட ஆரம்பிச்சிருவான். ஆரம்பத்தில் எதுக்கு இவங்கெல்லாம் ரெவன்யூ ஷேரிங் மாடல் கொடுக்குறாங்கன்னா, மேன் பவர் வந்து செலவு மிச்சப்படுத்துவாங்க, வேஸ்டேஜ் கிடையாது. இதுக்கு தான் அவங்க ஆமாசாமி போகிறது. இவ்வளோ பெரிய கடை நடத்துறதுனால ஒரு கவுண்டர் போட முடியாதா? ஆரம்பத்தில் உங்களை வச்சு ட்ரையல் பார்த்துருவாங்க. ஓ பரவாயில்லையே, ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் ஒரு விற்கிறாரா, அப்போ நம்மளே ஒரு பையனை போட்டு
கவுண்டர் போட்டு நம்மளே வித்துடலாமே, இவனுக்கு வந்து ஒரு வாட்டி ருசி பார்த்துடலாம்ல, ருசி கண்ட போன மாதிரி தான். ஓகே, எக்ஸ்பான்ஷன் டைம் எப்போ வரும் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷம் நீங்கள் ஒழுங்காக பிஸ்னஸை பண்ணிட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் வேகமாக போனோம் அப்படின்னா 1 வருஷத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். மல்டிபிள் அவுட்லெட்ஸ் பெஸ்ட்டா இல்லை சிங்கிள் ஸ்ட்ராங் அவுட்லெட் பெஸ்ட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் அவுட்லெட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிட்டு தாராளமாக போகலாம், தப்பே கிடையாது. சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் செட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். செட் பண்ண தெரிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட். நீங்கள் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணாமல் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் கடை கடையாக திறந்துட்டுருக்காரே நிறையா லாபம் வருமானு. நிறைய பேர்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன், சார் முதல் கடை திறந்தேன் நல்ல லாபம், 2வது கடை அதை நினச்சி திறந்தேன் முதல் கடையில் வர லாபமும் இதில் போயிடுச்சு. ஒரு சில பேர் கடை திறக்கிறது எப்படி திறக்கிறாங்கன்னா, சார் நான் வந்து 4 கடை வச்சுருக்கேன், 2 கடை நல்லா போகுது, 2 கடை மோசமாக போகுது. அப்போ நீங்கள் 4 கடை 5 கடைன்னு போடுது. நிறையா பேர் சம்பாதிக்க திறக்கிறவங்களும் இருக்காங்க, நட்டமாகுதுன்னு திறக்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் பொத்தாம்படியாக ஒரு விஷயத்தை பார்த்து அப்சர்வ் பண்ண முடியாது. கேஷ் ஃப்ளோ ஆர் ப்ராஃபிட் எது ஃபஸ்ட்டு? கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியம் சார். பணம் கடைக்குள்ளே வரணும் போகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிங்கனாவே. பொதுவாக ஃபுட்டுக்கு ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்ட் சார்? எல்லாருமே பண்ணணுமா அது? கண்டிப்பாக பண்ணணும் சார். ஃபுட் லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டி யார் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு 20 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு டேர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா 5% ஜிஎஸ்டி பண்ணணும். இது 20 லட்ச ரூபாய் கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. பிஸ்னஸில் ஃபியர் பிக்கஸ்ட் எனிமியா? கண்டிப்பாக சார். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணமே நம்ம பணத்தை விட்டுருவோம் அப்படிங்கிற பயம்தான். பணத்தை விட்டுருவோம் அப்படிங்கிற பயம் இல்லாட்டி எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கிளாஸுக்கு வந்தவங்க எல்லாரும் சொல்லுறது ஒரே ஒரு விஷயம் தான் சார், பயந்துக்கிட்டே வந்தோம் சார், கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஸோ கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபியர் வந்து காணாமல் போயிடும். கான்ஃபிடென்ஸுக்கு நாலேஜ் வேணும். நம்பிக்கை கொடுக்குறது எங்களை மாதிரி எங்கே வேணாலும் போகலாம், ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போகலாம். பிரச்சனை வந்து ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எங்கேயாவது இடிச்சிருவோமோன்னு. எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும் போனால் தைரியமாக போயிடுவீங்களே. ஃபெயிலியர் குட்டா பேடா? ஃபெயிலியர் வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபெயிலியர்னு நம்ம எல்லாருமே கற்றுக்குறோம். அது கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. கற்றுக்கிட்டு மீண்டு வர பார்க்கணும். ஃபெயிலியர்லேயே நம்ம தங்கிடக்கூடாது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஓனருக்கு வந்து என்ன ஹேபிட் வேணும் சார் முக்கியமாக? ஃபுட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சார் 3 கடை ஃப்ளாப் ஆகி 4வது கடை ஜெயிச்சிருக்கு, லொக்கேஷன் மாற்றி. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் விடாமுயற்சி. தொடர்ந்து நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு பெரிய பொய் அப்படின்னா ஃபுட் பிஸ்னஸில் என்ன சொல்கிறீங்க? அதாவது விற்கிற காசு பூராமே நமக்குன்னு நினச்சிக்கிறாங்க, அது மிகப்பெரிய தப்பு. உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் தான். எப்பா 100 ரூபாய்க்கு தோசை என்னப்பா இருக்குது அப்படிங்கிறீங்க. தோசைக்கு உங்களுக்கு செலவு 20 ரூபா 30 ரூபா ஆகுதுன்னு வச்சுங்களேன். கேஸ் செலவை சேர்த்து மாதம் சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா? 45,000 வரைக்கும் சர்வ சாதாரணமாக தமிழ்நாட்டில் கேட்குறாங்க. நம்ம நினைக்கிறோம் வீட்டில் ஊற்றுற கணக்கு போகிறீங்க. நீங்கள் வீட்டில் அம்மா ஊற்றுறாங்க, மனைவி ஊற்றுறாங்க, தோசை மாவு வந்து நான் 30 ரூபாய்க்கு பேக்கெட் வாங்குறேன், 40 ரூபாய்க்கு பேக்கெட் வாங்குறேன். அதுவும் இதுவும் கம்ப்ளீட்டாக வேறு, சம்மந்தமே இல்லை. சம்பளத்தை கேட்டிங்கன்னா தலை சுற்றி விழுந்துருவீங்க. ஸோ ஹிடன் காஸ்ட்டை பற்றி எல்லாருக்குமே தப்பான பர்செப்ஷன் இருக்குது. ஓகே, அது ரொம்ப ரொம்ப தப்பு. லாபம் ரொம்ப கம்மி தான். சங்கீதா ஓனரே சொல்லியிருந்தார் 7% தான் லாபம் இருக்குன்னு. சங்கீதா மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கே. ஒரு பிஸ்னஸை குவிட் பண்ணுறதுக்கு சரியான சிக்னல்லாம் என்ன சொல்லுவீங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் பார்க்கலாம். அதாவது நட்டத்தை தாங்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னா. அவ்வளோ நாள் நீங்கள் வந்து நட்டத்தை தாங்கக்கூடிய சக்தியே எனக்கு 3 மாதம் இருக்குன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு 6 மாதம் நீங்கள் பொறுமையாக இருந்து பார்க்கணும். லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், மெனுவை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ்க்கான ரேட் வந்து ரொம்ப ஹை. நீங்கள் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி மெனுவை சேஞ்ச் பண்ணாவே வந்து சான்சஸ் ஆஃப் கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல் வந்து ஹை ஆயிரும். இதை ட்ரை பண்ணால் பிஸ்னஸை விட்டுறக்கூடாது. ஆனால் அதுக்கு உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் வேணும். அதுக்கு ஃபினான்ஸ் இல்லாட்டி குவிட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷன். ரெகுலர் டிஷ்ஷஸ் ஆர் ட்ரெண்டிங் டிஷ்ஷஸ்? இட்லி தோசை டெய்லி சாப்பிடுவோம். ட்ரெண்டிங்கான விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும்போது வச்சுங்க, அதுக்கப்புறம் ட்ரெண்டு போகும்போது மெனுவை விட்டு தூக்கிடுங்க. இதான் என்னோட அட்வைஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு காம்படிஷன் ஃபியர் இருக்கணுமா வேண்டாமா? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லும் அப்படின்னா, நீங்கள் ஒரு போட்டியில் இருக்கீங்க, அதுதான் காம்படிஷன். நம்ம என்ன நினைப்போம், நம்ம போட்டியாளரோட வேகமாக ஓடணும். ரொம்ப சிம்பிள், நீங்கள் வேகமாக ஓட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேறு சொல்யூஷனே கிடையாது. ஷார்ட்கட் சக்ஸஸ் வந்து பாசிபிளா? ஷார்ட் ஃபிலிம் எடுத்துலாம் ஜெயிக்கிறாங்கல்ல, அப்போ வந்து ஷார்ட்கட் சக்ஸஸ் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கோடு சேர்ந்தால் பாசிபிள். இப்போ நானே சொல்கிறேன் சார், நம்ம பசங்க நிறையா பேர் சார் 10 வருஷம் வேலை பார்த்து கடை ஓடலை. உங்கள்கிட்ட 2 நாள் கிளாஸுக்கு வந்து நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அது. இப்போ வந்து நம்ம லோகேஷ் கனராஜை எடுத்துங்க சார். அந்த காலத்தில் நம்ம பாக்யராஜ் சார் வந்து டேரக்டர் ஆகிறது எவ்வளோ நாள் ஆச்சு, லோகேஷ் கனராஜ் வந்து டேரக்டர் ஆகிறது எவ்வளோ நாள் ஆச்சு. பிகினர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா அது என்னவாக இருக்கும்? ஒரு தலையாய அட்வைஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தொழிலில் இறங்குங்க. அறகுறையாக நான் ஃப்ரீயாக எப்படி ஒரு தொழிலை கற்றுக்கலாம்,
அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்து எப்படி கற்றுக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் முறையாக கற்றுக்கிட்டு ஒரு தொழிலில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாயிரும். கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமானுச்சுன்னா சக்ஸஸ் ரேட் வந்து வெரி வெரி ஹை. வண்டி ஓட்ட தெரிஞ்சு வண்டி ஓட்டுங்க. வண்டி ஓட்ட தெரியாமல் நீங்கள் வண்டி ஓட்டிங்கன்னா பதட்டத்திலேயே வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுவீங்க. ஓகே சார். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு நம்ம திருக்குறள் மாதிரி 2 வரியில் சூப்பராக சொன்னீங்க. நிறையா பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.